டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. வணக்கம் மக்களே, இதுதான் நான் சொந்தமாக காளான் தயார் பண்ணி இந்த காளான் தான் ஃபஸ்ட்டு காளான் சொந்தமாக குடிசை தொழிலுன்னு பண்ணி என்னுடைய 50 வருஷத்தில் சொந்தமான தொழிலே இதுதான் ஃபஸ்ட்டு காளான் எடுத்துருக்கிறேன் குடிசை தொழிலாக. வேறு எந்த தொழிலும் நான் சொந்தமாக பண்ணினதில்லை. எவ்வளோ லாபம் வருது என்னன்னெலாம் தெரியல, போக போக தான் தெரியும். நல்லா இருப்படா போடா, உன்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. காளானை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். வேற கட் பண்ணி பாக்கெட்டில் போடுறேன் காளானை. ஓகேங்களா? இந்த காளானை எடுத்து பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு காளான் நான் தயார் பண்ணது. ஃபஸ்ட்டு காளான் வளர்க்குறதுன்னு இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்க போடுறேன். இந்த வேற கொஞ்சம் கட் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. வேற கட் பண்ணிடலாம். பாரு ஃபஸ்ட்டு காலம் போட்டோமா, அப்புறம் இதை போடுறோம். இந்த வேறு இதெல்லாம் எடுத்துடணும். இந்த இதுதான் போடணும். 1 2 காலம் விட்டுருந்தா இன்னும் பெருசாக வரும். அது எடுக்க தெரியாத எடுத்தாச்சு, அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இது போடுறோமா? ஓகே, இப்போ இந்த காளான் எடுக்கிறோம். காளான் எடுத்து இதில் போடுறோம். இதாங்க என்னுடைய 50 வருஷம் வாழ்க்கையில் ஒரு காளான் தான் சொந்தமாக விதை போட்டு உற்பத்தி பண்ணிருக்கிறேன். இது ஒரு குடிசை தொழில் தான். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி காளான் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது இல்லை? சூப்பராக இருக்குது காளான். கொஞ்சோண்டு வேறு கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த காளான் போடலாமா? போடலாம். இதில் போடலாம். இதில் போடலாம். பாருங்கள், என்னுடைய 50 வருஷத்தில் இதுதான் சொந்தமாக காளான் உற்பத்தி பண்ணி இன்றைக்கி தான் காளான் எடுத்துருக்கிறேன். வேறு எந்த தொழிலுமே நான் சொந்த தொழிலே செஞ்சதில்லை. கூலி தொழில் தான். நெசவு நெய்க்குள்ளே கூட கூலி வேலைக்கு தான் போவேன். கதை எழுதுவேன், கவிதை பாடலெல்லாம் எழுதுவேன். அதெல்லாம் சினிமாவில் வரல, கொடுக்க போகிறேன். சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும், 10 ரூபா நாள் வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் ஒருத்தர் தெரிஞ்சவர் இங்கே காளான் வளர்த்துனாங்க பக்கத்தில், அவங்கள கேட்டு தான் இது போட்டேன். பார்க்கலாம் எப்படி லாபம் வருமா. லாபம் வரும், அதிகமாக விளையினாலும் ஓரளவுக்கு வரும். ஓகேங்களா? பாருங்க, இதெல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி போடலாம். தெரிஞ்ச மாதிரி இன்னும் முழுசாக அது தெரியாது. ஓகேங்களா? இதில் போட்டோமா காளான் எப்படி சூப்பராக இருக்குது. வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சுங்க. வாழ்க்கையில் இப்போ எங்கள் பையன் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவள் இருந்தானா, இன்றைக்கி அவள் இல்லை. இந்த வேர் மட்டும் சாயந்தரம் எனக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வேர் இருக்கட்டும். ஓகேங்களா? இருக்கட்டும். அது இந்த காளான் பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு காளான். என்னுடைய 50 வருஷத்தில் இதுதான் காளான் போட்டு சொந்தமாக உற்பத்தி பண்ணிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கட்டும்.
மறுபடி காளான் வளர்த்துறேன், எப்படி லாபம் வருதோ என்னான்னு உங்கள்கிட்ட வீடியோவில் போடுறேன். சேனலில் யூடியூப் சேனலில் போடுறேன், பாருங்கள். நீங்களும் காளான் வளர்த்துறதா இருந்தாலும் வளர்த்துங்க, ஓரளவுக்கு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். கிடைக்காத வளர்த்த மாட்டாங்க. போடலாங்களா? இப்போ பாக்கெட்டு இப்படியே பாக்கெட் வைக்கலாம். பாக்கெட் வச்சு காளான் விற்பனைக்கு கொண்டு போகிறேன்.